தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கோரிக்கை பேரணி நடத்தினர். மதுரையில் நடைபெற்ற பேரணியில் திமுக அரசின் தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், அரசு துறைகளில் காலியாக உள்ள 30% காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேசிய அந்த அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர், வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் ஜூன் ஜூலை மாதத்தில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர உள்ளோம் என தெரிவித்தார். இதேபோல திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 300க்கும் மேற்பட்டோர் பேரணியில் ஈடுபட்டனர். திருப்பூரில் தென்னம்பாளையம் மார்க்கெட் பகுதியிலிருந்து தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வரை பேரணியில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் ராமச்சந்திரா பூங்காவிலிருந்து தொடங்கி அரண்மனை வாசல் வரை பேரணியாக சென்று கோரிக்கை முழங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாழிய வாழிய வாழியவே, ஆசிரியர் நலன் காக்கின்ற ஜாக்டோ ஜியோ வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, சமூக நலனில் அக்கறை கொண்ட ஜாக்டோ ஜியோ வாழியவே, வாழிய வாழிய. அரசியல் சாசனம் வழங்கியுள்ள தொழிற்சங்க உரிமையை பறிக்கும் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை பணியாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நெடுஞ்சாலை சாலை பணியாளர்கள் பலர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திருப்பூரிலும் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். அரசு ஊழியர் எங்கள் மீது அதிகார திமிரை காட்டும் நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஓட்ட பொறியாளர் அவர்களிடம் பெண்கள் மீது